கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தலை விஜய் அவர்களுக்கும் நமது தளபதியின் படை தளபதியாய் நம்மளை அனைவரையும் நன்முறையில் வழிநடத்தி வரும் அண்ணன் உயர் திரு பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்களுக்கும் நமது விருதை எனும் கல்வி நகரை முதன்மை மாவட்டமாக மாற்ற வெகு துடிப்புடன் செயல்படும் நமது விருதுநகர் மாவட்ட தலைவர் திரு செல்வம் அவர்களுக்கும் மக்களின் நலப்பணிக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கும் நமது தளபதி விஜய் அவர்களின் மனதில் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான தொண்டர்கள் இங்கு அமைந்திருக்கும் மற்றும் நண்பிகள் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வருக வருக என்று நமது திருச்சி சட்டமன்ற தொகுதி காரியாபட்டி ஒன்றியம் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்றுதான் நம்ம பேச போறது. நமது லியோ ஆடியோ லான்ச்ல நமது தலைவர் தளபதி விஜய் அவர்கள் லாஸ்டா ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதுல வந்து கூட அண்ணே 2026 அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. அந்த இலக்கை நோக்கி நம்ம அனைவரும் இப்ப செயல்பட தொடங்கிட்டோம். நம்மளுடைய திருச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் மாவட்ட இளைஞரணி தொண்டரணி மற்றும் மகளிர் அணி எல்லாருமே அவங்களோட வேலையை சிறப்பாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இலக்கை நோக்கி போட்டிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சில எதிர்ப்புகள் வரும், அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி சில தடைகள் எல்லாமே வரும். இந்த தடைகள் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்ச்சிக்கு அதை ஒரு விதையா எடுத்துக்கிறோம். நம்மளுடைய தமிழர் வெற்றி கழகம் நன்கு வளர்வதற்கு அது எல்லாம் நமக்கு போடக்கூடிய விதை என்று நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக நடந்து போயிட்டே இருக்கணும். எதுவும் இதை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த பாலிசி தான் நம்ம மாவட்ட தலைவருடைய பாலிசியும். நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய தடைகள் வரும். எங்களுக்கு அடிக்கடி அவர் போன்ல சொல்ற ஒரே வார்த்தை இந்த வார்த்தை தான். அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறாதீங்க, எதையும் யோசிக்காதீங்க, நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒவ்வொரு தடவை பேசும்போது அவர் எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தை தான். ஸோ அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அனைவர்களுக்குமே. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, நமது தளபதி விஜய நடிகரை பார்க்கறத விட இனி ஒரு தலைவராக நம்ம எல்லாரும் பார்க்கணும். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு எந்த ஒரு இடையூறுகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றி கொள்வதற்கு, அதை ப்ராப்பரா அந்த பிரச்சனை எல்லாம் முடிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்க ஒரு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அதோட தலைவரும் நமக்கு இங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அதை எல்லாம் முறையாக்கி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை ஒருபோதும் வளர செய்யணும். அதுதான். பட் நம்ம இது எல்லாமே இந்த தடைகள் எல்லாமே பார்த்துட்டு இதை எல்லாமே சரி ஓகே அப்படின்னும் போது கடைசியா நமக்கு நம்ம எல்லாருமே ஆடியன்ஸா இருப்போம். எப்ப 2026 நம்ம எல்லாருமே ஒரு ஆடியன்ஸா ஒரு பார்க்கக்கூடிய செயல்களா பார்ப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல நமக்கு தெரியக்கூடிய ஒரே ஆட்ட நாயகன் நம்ம தளபதி மட்டும்தான். 2026 நம்மளுடைய ஆட்ட நாயகன் தளபதி விஜய் அவர்களை உட்கார வைக்கிறோம். இது வந்து நம்மளுடைய எல்லார் மனசுலையும் அழுத்தமா உட்கார்ந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எந்த ஒரு போட்டிகள் நமக்குள்ளேயே எந்த ஒரு பொறாமைகள் போட்டிகள் அவர் பெருசா இவர் பெருசா அப்படின்றது எதுவுமே கிடையாது. நமக்கு
நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல ஒரே தலைவர் தளபதி விஜய். இது நம்ம மாவட்ட தலைவர் எங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு தடவை போன்ல பேசும்போதும். நம்மளுக்கு ஒரே தலைவர் தளபதி விஜய். நம்ம எல்லாருமே தொண்டர்கள் தான். ஓகேவா? சோ இதை நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு நம்மளுடைய 2026 இலக்கை நோக்கி பணிபுரிவதற்கு நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதற்கான வேலைகள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைகள் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில கொடுத்திருக்கக்கூடிய முதல் பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பூத் கமிட்டி. இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொருலையும் பூத் கமிட்டி சில நிர்வாகிகள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாக முடித்து நம்மளுடைய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை பூத்துக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மினிமம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 5 நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அவங்களோட போட்டோ, ஆதார் கார்டு எல்லாமே இப்ப செயல்படக்கூடிய நம்ம அந்தந்த நகரத்துல அந்தந்த ஒன்றியத்தில் இருக்கவங்கள்ட்ட திரு மாவட்ட தலைவர் வந்து இவங்க எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்கள்ட்ட கொடுங்க. இதை நம்ம வரக்கூடிய இன்னொரு ஒரு 10 நாட்கள்ல நம்ம திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை பூத் கமிட்டிக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் மினிமம் 3 அல்லது 5 நபர்கள் தேர்வு செய்து அதை விண்ணப்பத்தில் பதிவு செய்து நம்மளுடைய விருந்தினர் மாவட்ட தலைவருக்கு சமர்ப்பித்து இதை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் செயலகம் ஆபீஸ்க்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாரும் ஒரு டீமா இருந்து செயல்படணுன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அல்டிமேட் நம்மளுடைய நோக்கம் 2026 நம்மளுக்கு தளபதியோட சொன்ன வார்த்தை லியோ ஆடியோ லான்ச்ல நீங்க வந்து அங்க அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சொன்ன 2026 கப்பு முக்கியம் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாரும் யூடியூப்ல எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்மளுடைய இலக்கு நோக்கம் 2026 கப்பு முக்கியம். நம்ம தளபதியை உட்கார வைக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணுமே தவிர நமக்குள்ள ஒரு போட்டி, பொறாமைகள் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அதை சகித்து எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியை ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவதற்கு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு இங்க மதுரை சொல்லி இங்க வந்திருக்கும் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் எடுக்காம நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தளபதிக்காக இந்த அனைவரும் இதுல கலந்து கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் மற்றும் இங்கே இருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 கப்பு முக்கியம். தமிழக வெற்றி கழகம்